Is there any issue? So last classல பார்த்த அளவுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? மூவ் ஆன் பண்ணலாம்ல? யாருக்கு எதுவும் டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் எதுவும் இருக்குதா? ஓகே ஃபசிலா ஓகே, பத்திமா ஓகே, தர்ஷனா ஓகே. ஐ தாட் டுடே ஓகே ரெக்கார்டிங்ஸ் வரும். ரெக்கார்டிங்ஸ் வர நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? டுடேஸ் அஜந்தா இஸ் நோட் ஜேஎஸ் மாடியூல்ஸ் அண்ட் நோட் எக்ஸ்போர்ட் மாடியூல். ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை, இந்த கான்செப்டை பொறுத்த மட்டும் ஓவராலாக நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை நல்லா அனலைஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த கான்செப்ட் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா இது லைக் லிட்டில் பில்ட் ஒரு மாதிரி ஒரு அந்த பேஸில் வர மாதிரி தான் இருக்கும். நோட் ஜேஎஸ்னாலே ஜாவா ஸ்கிரிப்ட் அண்டர் ஈஸி கான்செப்ட் தான். அதில் அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டடாக எப்படி இருக்குது அப்படிங்கிற சின்ன சின்ன கான்செப்ட் தான். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான டாபிக்னு சொல்லலாம், பட் பேசிக்காக இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதில் யாரும் இது பண்ணிடாதீங்க. ரைட்டா? சரி. ஸோ நோட் ஜேஎஸ் மாடியூல்ஸ் அப்படின்னா which are the blocks of encapsulated code that communicate with an external application on the basis of their later functionality. Modules can be a single file or a collection of multiple files or folder. The reason programmers are heavily reliant on modules is because of their reusability as well as the ability to break down a complex piece of code into a manageable chunks. ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இட்ஸ் இஸ் வெரி ஈஸி தான். ஓகேவா? ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. மாடியூல்ஸ்னா விச் இஸ் கம்யூனிகேட் வித் அன் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன். அதாவது நீ வந்து 2 ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்க, file1.js file2.js அப்படிங்கிற ஃபைலை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போது ஃபைல் 1ல் 100 கோட்ஸ் இருக்குது, ஃபைல் 2ல் 100 கோடு இருக்குது. ஓகேவா? இப்போது நீ 2ஆக 100 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்க. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் file.jsன்னு போட்டு 100 + அடுத்த 100 போட்டேன்னா டோட்டலாக 200 கோட்ஸ் ஆயிடும். ஓகேவா? ஸோ அதை ஒரு மேனேஜ் பண்ண உன்னால் முடியாது. 100 இருக்கும் போது உனக்கு தடுமாறும், எதுக்கு இது இருக்குது அப்படிங்கிற கொலாப்ஸ் வரும். ஸோ அதை பிரிக்கிறதுக்காண்டி இந்த மாடியூல்ஸ் வந்து தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஃபைல் 1 ஃபைல் 2ன்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டு file.jsல வெறும் 2 லைனில் ஃபைல் 1 இம்போர்ட் பண்ணு, ஃபைல் 2 இம்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஈஸியாக உனக்கு வந்து மாடியூலை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டாக சொல்லுவாங்க. ஓகேவா? சின்ன சின்ன விஷயம்தான், ரொம்ப குழப்பாது. இன்கேஸ் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் வந்துட்டு core modules. Node.js has many built-in modules that are part of the platform and come with Node.js installation. These modules can be loaded into the program by using the required function. ஸோ நம்ம அங்கெல்லாம் எப்படி பார்த்துருப்போம், ஜாவா ஸ்கிரிப்டை இம்போர்ட் சம்திங் நேம் ஃப்ரம் // என்ன பேரும் போடுவோம். கரெக்டாக அதே மாதிரி தான் இங்கேயும், பட் இங்கே ரெக்யூர்னு போடுவாங்க. ஆனால் Node.jsலேயே நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் கான்செப்ட் மாதிரி ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? அது கொஞ்சம் உங்களுக்கு கோடை காமிச்சு நான் சொல்கிறேன், பட் அது எல்லா விஷயத்துக்கும் ஆக்சஸ் ஆகாது. பிகாஸ் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களுக்கு மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ இங்கே கான்ஸ்டன்ட் மாடியூல் ஈக்குவல்ஸ் டு ரெக்யூர் மாடியூல் நேம். ஓகேவா? மாடியூலுங்கிறது ஒன்றும் இல்லை, மாடியூல் நேம்ங்கிறது ஒன்றும் இல்லை. நோடோட சேர்ந்து இந்த ரெக்யூரை உனக்கு வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிற ஸ்டெபிலிட்டியை கொடுத்துரும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் file.jsன்னு ஒரு ஃபைல் இருக்குது, file1.jsன்னு ஒரு ஃபைல் இருக்குது. சரியா? நீ ஃபைல் 1ல் இருந்து ஒரு விஷயத்தை எக்ஸ்போர்ட் பண்ணிட்ட, அப்போ ஃபைலில் வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணணும்னா கான்ஸ்டன்ட் file1 ஈக்குவல்ஸ் டு ரெக்யூர் பேரந்திசிஸ் சிங்கிள் கோட்ஸில் / என்ன ஃபோல்டர் நேமில் இருக்கோ அந்த ஃபோல்டர் நேம் / உன்னோட file1.js அப்படிங்கிற ஃபைல் நேமை நீ ஈஸியாக போட்டுருவேன். ஸோ இவ்வளோ தான். நல்லா எக்ஸாம்பிள்ஸ் கோடு வரும், நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அனலைஸ் ஆகும். ஓகேவா? and then the recur function will return a JavaScript type depending on what the particular module returns. ஓகேவா? ஸோ ரெக்யூர் வந்து என்ன பண்ணுது, என்ன மாடியூல் பார்த்து நீ சொல்கிறியோ அதை தான் ஜாவாஸ்கிரிப்ட் டைப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா? யா. இப்போ நம்ம இந்த ஹெச்டிடிபிக்கெலாம் இப்படி தான் பார்த்தோம். ஞாபகம் இருக்குதா? ஹெச்டிடிபி கோடு எனி ஒன் ஞாபகம் இருக்குதுல்ல இந்த கோடு? ஓகே ஃபாத்திமா, அதை தான். ஓகே சூப்பர். அப்போ அந்த ஹெச்டிடிபியில் என்ன நடக்குது,
ஒரு விஷயத்த ரெக்யூர் பண்ணுது. ஹெச்டிடிபிங்கிறது ஒரு பேக்கேஜ் நோடோட சேர்ந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு நம்ம கூட. அவரை நம்ம கூப்பிட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ரெக்யூர்னு சொல்லி கூப்பிட்டு அதை ஹெச்டிடிபிங்கிற ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணி அந்த அசைன் பண்ண வேரியபிள் நேமை தான் இங்கே கூப்பிட்டு ஒர்க் பண்ணுறோம். ஓகேவா? இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஆரோ எங்கே காமிக்கேன்னு தெரியுதா உங்களுக்கு? கைஸ் தெரியுதா? ஆரோ தெரியுதுல? ஓகே, சூப்பர். சரி, நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் the recure function returns on object the HTTP module returns in its functionality as an object. ஸோ ஆப்ஜெக்டாக தான் இருக்குன்னு சொல்லுவேன். ஃபங்க்ஷன் HTTP கிரியேட் சர்வர். ஸோ இந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ சர்வரை கிரியேட் பண்ணி அதை வச்சு தான் நம்ம வந்து கிரியேட் சர்வருங்கிற அவங்களோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நோடுல இருந்து ஹெச்டிடிபி வருது, ஹெச்டிடிபிலேருந்து கிரியேட் சர்வர் வருது. ஸோ எல்லாமே ஒரே ஃபேமிலிக்குள்ளே இருக்காங்க. அதனால ஒவ்வொருத்தரையாக டாட் வச்சு கூப்பிட்டு போட்டு விளாடுறோம். ஓகேவா? அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒர்க் ஃப்ளோ பார்த்து உங்களுக்கு தெரியலை அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து ஸ்பீடு வந்து கம்மியாகிட்டே வரும். விச் மீன்ஸ் இப்போது இந்த கோடை நான் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்களான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னீங்க. கரெக்டாக இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு உங்களுக்கு கேட்டால் சொல்ல தெரியும். ஆனால் டிலே ஆகும். ஒரு மாதிரி மைண்டுக்குள்ளே ஓகே ரெக்யூர் ஆகுது, ரெக்யூர்லேருந்து கிரியேட் சர்வர் ஆகுதா அப்படிங்கிற ஒரு அனலைஸ் வந்துடுது. ஃபஸ்ட் டைம்னால ஓகே. பட் ஒரு 2 to 4 டைம்ஸ்க்கு மேலே நீங்கள் இந்த கோடை திரும்ப பார்க்குறீங்க அப்படின்னா டக்குன்னு கிரியேட் சர்வர் எப்படி பண்ணணும்னு கேட்டால் ரெக்யூர் பண்ணி டக்குன்னு HTTP உள்ளே போட்டுருணும். அவ்வளோதான். டக்குன்னு ரெஸ்பான்ஸ் என்ன வேணுங்கிறத கொடுத்துடணும். அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஸ்பீடு உங்களுக்குள்ளே வரணும் அப்படின்னு ஃபீல் பண்ணணும்னா இந்த மாதிரி அனலைஸாக அப்பப்போ பார்த்துக்கணும். அண்ட் எதனால எது ஒர்க் ஆகுதுங்கிறத ஃபஸ்ட்டே அனலைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ சேம் டே டு டே லைஃப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வண்டி ஓட்ட எப்படி போலவும் சும்மா எடுத்தோடனே ஆக்சிலேட்டர் கொடுத்துருமா? இல்லை. ஃபஸ்ட்டு என்ன செய்வோம்? ஸ்டாண்ட் எடுக்கணும், அப்புறம் கீ ஆன் பண்ணணும், கீ ஆன் பண்ணி செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணணும், செல்ஃப் ஸ்டார்ட்க்கு அப்புறம் தான் கியர்னா கியர் போடணும், கியர் இல்லாத வண்டினா ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். இந்த ப்ராசஸ் உங்களுக்கு தெரியாமல் போயிட்டா நீங்கள் எப்படி படிச்சிருப்பீங்க? கிடையாதுல்ல. அந்த ஒர்க் ஆஃப் ஃப்ளோ மட்டும் எப்போவுமே தெரிஞ்சுக்க கொஞ்சம் எஃபர்ட் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகே. தென் நெக்ஸ்ட் த ரெஸ்ட் டாட் ரைட் ஹெட் மெத்தட் இஸ் ஸ்டேட்டஸ் கோட் where 200 means it's okay while the second argument is an object containing the response header. ஓகேவா? இந்த ஸ்டேட்டஸ் கோடுங்கிறது நிறைய வரும். சரியா? நீங்கள் சும்மா கூகுளில் போயிட்டு இந்த ஸ்டேட்டஸ் கோடை ஞாபகம் வச்சுக்கணுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. மினிமலாக 200னா என்னென்னா ஓகே விச் இஸ் வெரிஃபைன்னு வரும். உங்களுக்கு ஸ்டேட்டஸ் கோடு ஆக்சஸ் ஆகி காமிச்சிருக்கானா அவுட்புட்டில்? நம்ம இந்த லிசன் பண்ணி 3000ல் யா ஓகே சூப்பர். ஃபாத்திமா செட். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் கோடு நிறைய இருக்கும். நீங்கள் சும்மா இப்போதைக்கு ஒரு 3 to 4 ஸ்டேட்டஸ் கோடை ஞாபகம் வச்சுக்கோங்க. போக போக உங்களுக்கே அது பழகிடும். எது வந்தால் அவுட்புட்டுக்கு வரப்போகுது அந்த மாதிரி. ரைட்டா? சரி. நெக்ஸ்ட் த ஃபாலோயிங் லிஸ்ட் கண்டைன் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கோர் மாடியூல்ஸ் இன். ஸோ என்னெல்லாம் இருக்குது கோர் மாடியூல்ஸில்? ஸோ HTTP இருக்குது, அண்ட் அசெட் இருக்குது, FS இருக்குது, பாத் இருக்குது, ப்ராசஸ் இருக்குது, OS இருக்குது, கொரி ஸ்ட்ரிங் இருக்குது, URL இருக்குது. இவ்வளோ கோர் மாடியூல்ஸ் இருக்குது. யார்? நோடுக்குள்ளே. சரியா? அண்ட் FS பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குன்னு நீங்கள் லாஸ்ட் செஷன்லேயே பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து FS, பாத்து, ஈவெண்ட்டு, இன்னொன்று என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொன்னேன்? FS, பாத், HTTP. ஓகேவா? ஸோ FS, HTTP, பாத், ஈவெண்ட் இந்த 4 தான் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அந்த PPTயில் ஒரு 4 பேரை காமிச்சேன். எனி ஒன்? எஸ். ஓகே சூப்பர் சூப்பர். ஸோ இதில் 4ல் நம்ம FS கம்ப்ளீட் பண்ணிட்டோம், HTTP கம்ப்ளீட் பண்ணிட்டோம், பாத்தும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஈவெண்ட் மட்டும் நெக்ஸ்ட் கிளாஸில் ஒரு PPTயாக அது வரும். அந்த PPT ஒர்க் ஃப்ளோவில் நீங்கள் பார்த்துப்பீங்க. ஓகேவா? சரி ரைட். இப்போ HTTPனா என்ன? which creates a HTTP server in Node.js. ஸோ நார்மலான ஒரு விஷயம். அசெட்னா செட் ஆஃப் அசிஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் டெக்ஸ்டிங். ஓகேவா? இது இந்த அவுட்புட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இது மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இது ஃபியூச்சராக மேபி இது ப்ராஜெக்ட்ஸில் கூட பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. FS என்ன யூஸ் டு ஹேண்டில் ஃபைல் சிஸ்டம். இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். பட் இதெல்லாம் பழைய டெக்னிக்ஸ். இந்த அசெட், FS, ப்ராசஸ், OS, query string, URLலாம் சும்மா இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அண்ட் பாத் என்னன்னு தெரியும் வச்சு இன்க்ளூட்ஸ் த மெத்தட் டு டீல் வித் த பார்ட்ஸ், ஃபைல் பார்ட்ஸ், அண்ட் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் கண்ட்ரோல் அபவுட் த கரண்ட் Node.js ப்ராசஸ். ஓகேவா? இந்த பாத்துங்கிறது மட்டும் 2 டைப்பில் ரன் ஆகும். ஒன்று வந்து ஃபைல் பாத் எங்கன்னு சொல்கிறது. ஒரு ஃபைல் எங்கே இருக்குன்னு கேட்டால் நம்ம எப்படி சொல்லுவோம்? கம்ப்யூட்டர் ./
இந்த ஃபோல்டர் ஸ்லாஷ் இந்த ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். அதை சொல்கிறதும் ஒரு பாத்து தான். நம்ம கூகுள் சாரி நம்ம ஏதாவது ஒரு youtube.com/ன்னு போட்டு ஏதாவது எழுதுகிறோம்ல ஏபிஐ, அதையும் எங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் பார்த்துன்னு சொல்லுவாங்க. பட் அது அஃபிஷியலான லாங்குவேஜுக்கு வராது. எங்கேயாவது ஒரு சில பட்சத்தில் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ பொதுவாக பார்த்துனாலே உங்கள் ஃபைல் லொக்கேஷனை சொல்கிறது அப்படிங்கிற மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. போக போக நான் சொல்கிற பார்த்து என்னன்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஓகேவா? அண்ட் தென் ப்ராசஸ் தட் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் கண்ட்ரோல் about the current Node.js சிஸ்டம். ஸோ என்ன ப்ராசஸில் ஓடுது அந்த மாதிரி. சரியா? அண்ட் ஓஎஸ் வந்து பெருசாலாம் ஒன்றும் இல்லை. விண்டோஸில் ஒர்க் பண்ணால் விண்டோஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா நம்மளுக்கு லினக்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் தென் கொரி ஸ்ட்ரிங்னா யூட்டிலிட்டி யூஸ்டு ஃபார் பாசிங் அண்ட் ஃபார்மேட்டிங் யூஆர்எல் கொரி ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஒரு யூஆர்எல் என்கோடர்னு ஒரு ஃபார்மேட்டு. இது நான் இடையில சொன்னான்னு தெரியல, வேறு ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. ஸோ யூஆர்எல் என்கோடர், நீ பண்ணுற கோடு எல்லாமே ஒரு என்கோடர் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, www.google.com அப்படிங்கிறத உங்கள் சர்ச்சில் போட்டிங்கன்னா என்ன வரும்? கூகுளோட பேஜ் வரும். ஓகேவா? நம்ம கண்ணுக்கு தான் அது google.com, பட் கம்ப்யூட்டருக்கு 127.00 சம்திங். ஓகேவா? நான் இது காமிக்க பாருங்களேன். இது சர்வருக்கும் பேஸில் வரக்கூடிய விஷயம். இன்னொரு விஷயம் தெரியுங்களா, கம்ப்யூட்டருக்கு வந்து பைனரி வேல்யூஸ் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்களே காலேஜஸில், ஸ்கூல்ஸில், கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ், அதே தான், அதே மாதிரி தான். ஸோ நான் ஒரு ஸ்க்ரீன் காமிக்க மாதிரி www.google.com போட்டோன்னா நம்மளுக்கு அதே கூகுள் பேஜ் வருது. ஓகேவா? இப்போ கூகுள் இதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, கூகுள் ஹேவன் அட்ரஸ். சரி, ஓகே, ஒன்றும் இல்லை. ஸோ விச் இஸ் நான் google.com போடுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல சம்திங் 1.2 இந்த பேரில் தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த 127.0.01 சம்திங் ஒன்று போடுவாங்க. அது போட்டால் நம்மளுக்கு வந்துட்டு கூகுளோட அட்ரஸ் தான் வரும். வாங்க, ஸோ இந்த இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு அட்ரஸை மென்ஷன் பண்ணும்போது பைனரி வந்து இந்த மாதிரி நம்பராக தான் எடுத்துக்கும். இந்த நம்பருக்கு பேர் அர்த்தம் என்னென்னா google.com அப்படின்னு சொல்லுவோம். இது இப்போ தப்பு, அதனால் இப்படி வரும். ஒரு கரெக்டான கோடை எடுத்து நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், முடிஞ்சால் எனக்கு இதில் ஞாபகப்படுத்துங்க குரூப்பில். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஈஸியாக என்கோட் பண்ண சொல்கிறதுக்கு உன் கோடில் எல்லாத்தையுமே அது தெளிவாக அது சொல்லணும். இல்லைன்னா உன் கோடு உன் இஷ்டத்துக்கு எங்கெங்கேயோ போய் அவுட்புட் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த கொரி ஸ்ட்ரிங் யூஆர்எல் என்கோடர் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நான் கொடுக்குற யூஆர்எல் கரெக்டாக என்கோட் ஆகி வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா, யூஆர்எல் மாடியூல் ப்ரொவைட்ஸ் யூட்டிலிட்டிஸ் ஃபார் யூஆர்எல் ரெசல்யூஷன் அண்ட் பாசிங். ஓகேவா? சேம் அதே எப்படி என்கோட் பண்ணுதோ அதே மாதிரி ஒரு மாடியூலில் கரெக்டான ஒரு பாசிங் டேட்டாக்கு விச் இஸ் எங்கே பாஸ் பண்ணணும், இன்டீஜர்னு கன்வெர்ட் பண்ணி அந்த பொசிஷனை மேம்படுத்துறதுக்கு அது ஒரு கரெக்டான ஒரு பொசிஷன். ஓகேவா? ஸோ வெயிட் அ மினிட் கைஸ், ஒரே நிமிஷம்.
கைஸ், சாரி ஃபார் த டிலே. ஓகே, ஸோ இந்த பாத்தெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பலாம் கான்சன்ட்ரேட்டடாக பார்க்கணும். ஜஸ்ட்டு இதுனா என்ன அப்படிங்கிற ஒரு அனலைஸ் விச் கம்ஸ் அண்டர் எனி எம்சிக்யூஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப ப்ரெஷர் பண்ணிங்கன்னா local modules, unlike built-in and external modules, local modules are created locally in your Node.js applications. Let's create a simple calculating module that calculates various operations. Create a cal.js file that has the following code. ஓகேவா? இல்லை என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே கால்குலேட்டர் பற்றி எழுதியிருக்கோம். யாருக்கும் ஞாபகம் இருக்கா? ஜாவா ஸ்கிரிப்ட் நீங்கள் எங்கிட்ட படிச்சிங்களான்னு தெரியலையே. ஜாவா ஸ்கிரிப்டில் இப்படி ஒரு கால்குலேட்டர் மாதிரி ஏதோ ஃபங்க்ஷன் பார்த்தோமா? ஞாபகம் எனி ஒன்? ஞாபகம் இல்லையோ? சும்மா ஞாபகம் இல்லைன்னா டவுன் தான் பண்ணணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ சாரி ஃபாத்திமா, ஏதோ தம்ஸ் அப் அனுப்புகிறாங்க. என்ன தம்ஸ் அப்? டவுன் தம்பா இல்லை இது? ஓகே டவுன் தம். ஓகே சூப்பர், ஒன்றும் இல்லை. சரி, ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம வந்துட்டு அது பேர் என்ன கேம் மாதிரி பார்த்தோமா? ஸ்டோன் பேப்பர் சிசர் கேம். யா வசிலா, எஸ். ஓகே சூப்பர். ஓகே சரி, ஒன்றும் இல்லை. இந்த ஃபைலை நீங்கள் ஜஸ்ட் பார்த்தாலே போதும், நீங்களாவே ஒன்ஸ் நீங்கள் விஷுவலாக ட்ரை பண்ணலாம். ஓகேவா? அட் லாஸ்ட்டாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், நல்ல ஃபைல் நேம் வந்துட்டு cal.js அப்படிங்கிற பேரில் வச்சுக்கோங்க. சரியா? வச்சுட்டு டேரெக்டாக ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி அதுலேருந்தே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க பாரு. ஸோ எக்ஸ்போர்ட்ஸ் டாட், பொதுவாக ஒரு ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணுற Node.jsல அப்படின்னா மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட்ஸ் ஈக்குவல் டு என்ன ஃபைல் நேமோ அதை அப்படி போடுவாங்க. ஓகேவா? 4-5 ஃபைல் இருக்குது, 4 வேரியபிள் நேமை நான் அனுப்ப போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நேம் இஸ் ஈக்குவல் டு பிரியா அண்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு பிரியா, ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 30 அண்ட் சேலரி இஸ் ஈக்குவல் டு 40,000. இப்படி 3 நேம் இருக்குது, இப்படி 3 வேரியபிள் நேம் இருக்குது. அந்த 3மே நான் அனுப்புகிறேன் அப்படின்னா மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட்ஸ் ஈக்குவல் டு கர்லி பிரேசஸில் அந்த 3 பேரை அனுப்புவேன். அங்கே போய் இம்போர்ட் பண்ணிப்பேன். ஓகேவா? அது ஒரு டைப்பு. இது ஷார்ட்கட்டாக எழுதும் போதே நான் எக்ஸ்போர்ட் பண்ணிடுவேன். ஸோ எப்படின்னா எக்ஸ்போர்ட்ஸ் டாட் ஆட் ஈக்குவல்ஸ் டு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கர்லி பிரேசஸில் ரிட்டர்ன் எக்ஸ் ப்ளஸ் ஒய். முடிச்சுட்டா? தென் இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆடுங்கிற வேரியபிளுக்குள்ள ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் 2 பேராமீட்டரை கேட்குது, எக்ஸும் ஒய்யும். அந்த எக்ஸ் ஒய் கிடச்சிச்சின்னா என்ன ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கேன்? எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். அப்போ ஆடோட இது முடிஞ்சுட்டா நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட்ஸ் டாட் சப்னா சப்ராக்ட் பண்ண சொல்லிங்க. சேம் அதே தான், எக்ஸ் கமா ஒய்யை பேராமீட்டராக வாங்கி ரிட்டர்ன் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு சொல்லிங்க. சேம் அதே மல்டிபிள் அண்ட் டிவைட். இதில் 4 வேரியபிள் நேம் இருக்குது, 4யுமே நான் எழுதும் போதே எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லியே பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த கோட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? யாருக்கும் திரும்ப சொல்லணுமா? ஃபர்ஸ்ட்லாம் ஓகேவா? திரும்ப சொல்லவா? ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், அந்த கோடை since this file provides attributes to the outer world via export, another file can use its exported functionality using the recur function. ஸோ நீ என்ன கேட்டியோ அந்த ரெக்யூர் ஃபங்க்ஷனை வச்சு இங்கே கால் பண்ணி ஒர்க் பண்ணுற. ஸோ எப்படின்னா கான்ஸ்டன்ட் கால்குலேட்டர் ஈக்குவல்ஸ் டு, ஸோ ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுற கால்குலேட்டர்னு கிரியேட் பண்ணிட்டு அதை ரெக்யூர் பண்ணுற எந்த ஃபைலில் ./clock. இந்த கால்க்குங்கிற ஜேஎஸ் ஃபைலை ரெக்யூர் பண்ணிக்கிட்டேன், பார்த்து வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ இதில் என்னது, இது பார்த்து, இது மாடியூல் நேமு, இது மாடியூல். ஓகேவா? ஸோ கால்குலேட்டரை வாங்கி கால்குலேட்டருங்கிற பேரில் கேலை வாங்கிட்டேன். இப்போ நான் எப்படி அவுட்புட் பண்ணுற மாதிரி லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50 அண்ட் ஒய் ஈக்குவல்ஸ் டு 10 அப்படின்னு சொல்லிட்டேன். console.log addition of 50 and 10 is ப்ளஸ்ன்னு போட்டு கால்குலேட்டர் டாட்னு வச்சாலே இங்கே எக்ஸ்போர்ட் என்னெல்லாம் இருக்குது, ஆடு சப்பு மல்டி டிவ்னு இருக்கா, அப்படி எல்லாமே வரிசையாக நீ டாட் வச்சோடனே இங்கே ட்ராப் டவுனில் உனக்கு வரும் விஷுவலில். அதில் ஆடை கிளிக் பண்ணி எக்ஸ் கமா ஒய்னா இந்த எக்ஸ் 50ல் போய் இந்த 50 இந்த இடத்துக்கு வந்து இங்கே போய் 50 + ஒய்யோட வேல்யூ என்ன 10னா, ஸோ 50 + 10 என்ன
60 அப்படிங்கிற அவுட்புட்டு இங்கே வரும். சேம் நீ கேல் டாட் சப்னு சொன்னால், கேல் டாட் மல்டிபிள் சொன்னால், கேல் டாட் டிவ்னு சொன்னால் ஒவ்வொரு இதுவும் ஆட்டோமேட்டிக்காக சப் ஆகிடும். நீ எக்ஸ்கமா ஒய்ங்கிற வேரியபிளை இங்கே டிக்ளேர் பண்ணணும் கூட அவசியம் இல்லை, இங்கேயே நீ டைரெக்டாக அனுப்பலாம். ஓகேவா? ஸோ 2 ஃபைலை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபைல் ஃபுல்லாக ஆடு சப்பு, ஆடு அடிஷன், டிவிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் எல்லாம் எழுதிட்டேன். இன்னொரு ஃபைலை போயிட்டு அதை இம்போர்ட் விச் இஸ் ரெக்யூர் பண்ணி இங்கேருந்து அதை மட்டும் கால் பண்ணி ஆட் பண்ணு, சப் பண்ணு, மல்டிப்ளை பண்ணு, டிவிஷன் பண்ணுன்னு மட்டும் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இது ஈஸி தானே இந்த இது? அண்டர்ஸ்டாண்டபிளா? ஓகே ரைட். ஸோ நீங்கள் ஆஃப்டர் செஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? நான் சீக்கிரம் கிளாஸை முடிக்கிறேன், அப்படியே ட்ரை பண்ணு. Okay, then third-party modules are modules that are available online using the Node Package Manager, which is NPM. These modules can be installed in the project folder or globally. Some of the popular third-party modules are Mongoose, Express, Angular, and React. Okay, ஸோ இது தேர்ட் பார்ட்டி மாடியூல்ஸ் அப்படின்னா உன்னோட விஷுவலில் ஆட்டோமேட்டிக்காக வராது. இப்போ நீ எப்படி இந்த ஃபைல்லாம் நீயா கிரியேட் பண்ண விஷுவலில் அதை நீ எக்ஸ்போர்ட் பண்ணி ரெக்யூர் பண்ணிட்ட. ஆனால் தேர்ட் பார்ட்டிஸ் அப்படின்னா வெளியே இருக்குது. இப்போ பூட் ஸ்ட்ராப்லாம் உங்கள் கம்ப்யூட்டருக்குள்ளேயா இருக்குது, இல்லைனா உங்கள் விஷுவலுக்குள்ளேயா இருக்குது? இல்லை, அது ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்மாக ஆன்லைனில் இருக்குது. ஓகேவா? நீ குரோம்குள்ளே போய்ட்டு பூட் ஸ்ட்ராப்னு அடித்தேன் அப்படின்னா பூட் ஸ்ட்ராப்போட சிடிஎன் லிங்க் வரும், அதை காப்பி பண்ணி போடுவேன், இல்லைனா அந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணுவேன் உன் லேப்பில். கரெக்டாக? அதே மாதிரி நோடுக்கு சம் ஆஃப் த பேக்கேஜஸ் இருக்குது, அதுக்கு பேர்லாம் தேர்ட் பார்ட்டி மாடியூல்ஸ்னு சொல்கிறாங்க. அந்த தேர்ட் பார்ட்டி மாடியூல்ஸ்லாம் யார் அப்படின்னா மங்கூஸ், எக்ஸ்பிரஸ், ஆங்குலர், ரியாக்ட், இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. சரியா? ரியாக்டை நம்ம ஃபஸ்ட் டைமாக விஷுவலில் கொண்டு வரணும்னா என்ன பண்ணுவோம்? எனி ஒன் கெஸ்? கேள்வி புரியலன்னா கேளுங்க. ஃபாத்திமா செட் இன்ஸ்டால். ஓகே, இன்ஸ்டால் பண்ணுவோம். பட் அஃபிஷியலான அந்த இன்ஸ்டாலோட சின்டாக்ஸ் தெரியுமா? சும்மா நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்து கூட சொல்லலாம் எங்கேயாவது உங்களுக்கு விஷுவலில் இருந்து. ஓகே, தர்ஷனா செட் npm create react app. தர்ஷனா தானே? எஸ், ஓகே, தர்ஷனா செட். ஸோ இதுதான். இது என்ன அர்த்தம்? npmனா என்ன? நோட் பேக்கேஜ் மேனேஜர். அவர்கிட்ட இருந்து ரியாக்ட் ஆப்பை கிரியேட் பண்ணு, அதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி நீ கிரியேட் பண்ணுற. அப்போ வெளியே இருந்து தானே எடுக்கிற. அதே மாதிரி தான் ஆங்குலரையும் எடுப்பேன், சேம் அதே மாதிரி எக்ஸ்பிரஸையும் எடுப்பேன். ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிளாக இங்கே தான் சொல்லியிருக்காங்க. npm install express, npm install mongoose, and npm install -g at angular d. ஆங்குலர் எனக்கு தெரியாது, பட் அதோட பேக்கேஜ் இப்படி தான் இன்ஸ்டால் பண்ணுவாங்கன்னு மாதிரி காமிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நான் எக்ஸ்பிரஸை இன்ஸ்டால் பண்ணிட்டேன், பண்ணி என்னோட விஷுவலுக்கு வந்து ஒரு package.jsonல வந்து அதோட வெர்ஷனோட வந்து விழுந்திருக்கும். விழுந்த எக்ஸ்பிரஸை நான் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, சேம் நீ எப்படி உன் ஃபைலில் இருந்து ரெக்யூர் பண்ணுறியோ அதே மாதிரி எக்ஸ்பிரஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறத ரெக்யூர் பண்ணி நீ டபுள் கோர்ஸில் ஈன்னு அடித்த உடனே இங்கே எக்ஸ்பிரஸ்னு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்ஸ்டால் பண்ணலைன்னா வராது. ஓகேவா? இன்ஸ்டால் ஆனதை எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதனால தான் அந்த பேக்கேஜஸை எல்லாரும் லைப்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? லைப்ரரியிலேருந்து நான் ஒரு புக்கு எடுத்துகிட்டு வந்து இங்கே நான் எக்ஸ்பிரஸ்ங்கிற ஒரு வேரியபிள் நேமில் அசைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த லைப்ரரியை ஃபஸ்ட்டு நான் போய் தான் எடுக்கணும். அதனால தான் npm இன்ஸ்டால் அப்படின்னு நானே தான் விஷுவல்கிட்ட சொல்கிறேன். இன்ஸ்டால் ஆகிக்கோப்பா எக்ஸ்பிரஸை ஆகி அதை லைப்ரரியிலேருந்து எடுத்து வந்த புக்கை இதுதான் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிரஸ்ட்டை கொடுத்துட்டேன். ஓகேவா? லைப்ரரிங்கிறது இன்னொரு இடத்துல இருந்து எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து தான் உன்னால் படிக்க முடியும், இல்லைனா லைப்ரரியிலே வச்சு படிக்க முடியும். இதுதான் ரெண்டு விஷயம். கரெக்டாக? அதே மாதிரி நான் என்ன சொல்லியிருக்கேன், லைப்ரரி இட்ஸ் அ புக்ஸ், அதை நம்ம கால் பண்ணால் மட்டும்தான். ஸோ எக்ஸ்பிரஸ் இஸ் அ லைப்ரரி, அதை நம்ம கால் பண்ணால் மட்டும்தான் அந்த பேக்கேஜ் ஒர்க் ஆகும். ஸோ கால்னாலே உன் மைண்டுக்கு வந்து ஃபங்க்ஷன் கால் எப்படி பண்ணுவாங்கன்னு ஞாபகம். ஃபங்க்ஷன் நேம் போட்டு இந்த பேரந்திசிஸ் ஓப்பன் க்ளோஸ் பண்ணால் ஃபங்க்ஷன் கால். ஸோ எக்ஸ்பிரஸ் இந்த ஃபங்க்ஷன் கால் அப்படின்னு சொல்லி அதை ஆப்புக்கு அசைன் பண்ணுறேன். அசைன் பண்ணதுக்கப்புறம் தான் ஆப் டாட் கெட். இந்த கெட்டு பற்றி தெரியும், ரெஸ்ட்ஃபுல் ஏபிஎஸ் என்னெல்லாம் போஸ்ட்டு, புட்டு, கெட்டு, டெலிட்டு, 5ஆவதாக பேட்ச்னு வரும். பட் நீங்கள் அந்த பேட்சை இப்போதைக்கு பார்க்க மாட்டீங்க, மொதல் 4 மட்டும்தான் இம்பார்ட்டண்டாக பார்ப்பீங்க. ஓகேவா? தெரியலன்னா எழுதி வச்சுக்கோங்க.
விச் கம்ஸ் அண்டர் த எக்ஸ்பிரஸ். எக்ஸ்பிரஸ்க்கு கீழே யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ரெஸ்ட்ஃபுல் ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஸ்ட் எடுத்து ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா? யாரெல்லாம் கெட்டு, புட், போஸ்ட்டு, புட்டு, டெலிட், 4 பேர். இப்போதைக்கு 4 பேர் வச்சுக்கோங்க. 5ஆவதா பேட்ச்னு வருவார், இப்போதைக்கு தேவையில்லை. ஓகேவா? இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேனா இல்லை இன்னைக்கு தான் சொல்கிறேன்? நான் ரெஸ்ட்ஃபுல் ஏபிஎஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்திருக்கேன். ஓகே ஓகே டன். ஸோ இந்த கெட்டை வச்சு தான் நம்ம ஸ்லாஷில் அந்த யூஆர்எல் விச் இஸ் ஏபிஐ என்ன வரணும் அப்படிங்கிறத நம்ம தான் எழுதுகிறோம். ஸோ அதனால் அது ஒரு விஷயம். ரைட்டா? சரி, இந்த கோடு இப்போ அஃபிஷியலாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு இந்த கோடு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஆல் ஓகேவா? சூப்பர். ஸோ ரன் பண்ணுறதுக்கு எப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் நோடு எக்ஸ்போர்ட் மாடியூல். நான் சொன்னோம்ல, ஒரு மாடியூலை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பேரில் பண்ணியிருக்காங்க? மாடியூல் டாட் எக்ஸ்போஸ். நான் ஃபஸ்ட்டு ஸ்லைடில் சொன்ன மாதிரி மாடியூல்ஸ் கிடையாது, மாடியூல் டாட் எக்ஸ்போஸ். ஓகேவா? அதை பண்ணி எக்ஸ்போஸ் த லிட்ரல்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் மாடியூல்ஸ். எதனாலும் நீ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். விச் இஸ் நேம் வேரியபிளாக அனுப்பலாம், ஃபங்க்ஷன்ஸ் அனுப்பலாம், ஆப்ஜெக்ட்ஸ் அனுப்பலாம், ஆர் எனி மாடியூல்ஸையும் நீ அனுப்பிக்கலாம். சாரி லிட்ரல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் ஹேஸ் மாடியூல்ஸ். ஒரு மாடியூலா விச் இஸ் ஒரு கட்டப்பையில் நீ என்னன்னாலும் வைக்கலாம். ஓகேவா? உன்னோட திங்ஸை வச்சுக்கலாம், இல்லை புக்ஸை வச்சுக்கலாம், எதனாலும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ், வேரியபிள்ஸ் எதனாலும் உள்ள வச்சுக்கலாம். அதை நீ அனுப்பி மாடியூல்ஸ் தான் அனுப்பிக்கலாம். அந்த மாதிரி சொல்கிறேன். ஓகேவா? ஒரே நிமிஷம் பேச. சாரி வந்துட்டேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்? ஓகே, இந்த மாடியூல் எக்ஸ்போர்ட் புரியுது இல்லை? ஸோ திஸ் மெக்கானிசம் enables the inclusion of JavaScript files within the Node.js application. The module serves as a reference to the current module and exports is an object that it made accessibly as the module's public interface. ஓகேவா? இங்கேருந்து ஒரு விஷயத்தை நீ எங்கே அனுப்பணும், அனுப்பின விஷயத்தை எப்படி கூப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்மட் தான் இது. ஓகேவா? ஸோ சேம் அதே தான் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி. ஸோ நோட்டில் த அசைன் வேல்யூ ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் ஆப்ஜெக்ட் இஸ் இன்டைரக்ட்லி எக்ஸ்போஸ்ட் அஸ் அ மாடியூல் அண்ட் கேன் பி கன்சியூம்டு யூஸிங் எ வேரியபிள். ஓகேவா? ஏதாவது வேரியபிளை வச்சு தான் நீ அனுப்பணும். இதுதான் மேக்ஸிமம் ஒரு நல்ல பழக்கம். இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த கோடை பாருங்களேன், இந்த இருக்கு, இது ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லைன் கோடு தான். அதனால எக்ஸ்போர்ட்ஸ் டாட் ஆட்னு சொல்லி போயிட்டாங்க. சம்திங் ஒரு 40 லைன்ஸ் கோடாக இருந்தால் இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை ட்ரை பண்ணக்கூடாது. ஓகேவா? அதுக்கு ஒரு வேரியபிள் நேமை வச்சு அந்த வேரியபிள் நேமை தான் நீ வந்து கூப்பிட்டு அனுப்பணும். ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க நோட்டா. ஏன்னா எக்ஸ்போர்ட் ஆகும்போது வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் அனுப்பணும். அதிகமாக நீ கோட் எழுதி அதை டேரெக்டாக எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டேன்னா அதுக்கு வந்து தாங்காமல் தூக்கிட்டு போக முடியாது, கீழே போட்டுரும் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ below are different ways to export modules: exporting literals, exporting objects, exporting functions, exporting function as a class. ஓகேவா? ஸோ ஒன்றே பார்த்துக்கேன். லிட்ரல்ஸ்னால் என்ன? நான் அப்ளை சொன்ன மாதிரி ஏதாவது வேரியபிள் நேமோ இல்லை வேரியபிள் வேல்யூ கூட டேரெக்டாக அனுப்புகிறோம். மாடியூல் எக்ஸ்போர்ட் இஸ் ஈக்குவல் டு geeks for geek. geeks for geekனா என்ன? ஒரு வேர்டு. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கு? கம்பெனி ஈக்குவல்ஸ் டு ரெக்யூர் டாட் ஸ்லாஷ் ஆப். ஆப்பில் app.jsல geeks for geekனு மட்டும் நான் அனுப்பியிருக்கேன். அதை நான் கம்பெனின்னு இங்கே பிரிண்ட் பண்ணேன்னா இந்த வேரியபிள்குள்ளே geeks for geek அசைன் ஆகிட்டு, ஸோ அதனால் அவுட்புட் geeks for geeksனு இருக்கும். இதெல்லாம் ஒரு சிம்பிளான கேட்டகரியாக தான் இருக்கும். பட் இதெல்லாம் ஏன் உங்களுக்கு வருது அப்படின்னா, இது ரொம்ப பேசிக் கான்செப்ட். ப்ளஸ் ஒரு எம்சிக்யூஸ்லேயும் இல்லை யாராவது எதாவது கேட்கும் போதோ உங்களுக்கு வந்து இதில் தடுமாற்றம் வந்துடவே கூடாது. ஸோ இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டைப். ஓகேவா? அண்ட் ஆப்ஜெக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக கலிபஸ்குள்ள நேம் அண்ட் வெப்சைட். இங்கே எப்படி கூப்பிடுவாங்க? கம்பெனி ரெக்யூர் டாட் ஸ்லாஷ் கம்பெனி டாட் நேம் கம்பெனி டாட் வெப்சைட். ஸோ டாட் நேம்னு சொன்னால் இது வருவாங்க, இல்லை டாட் வெப்சைட் சொன்னால் இவங்க வருவாங்க. அவுட்புட்டில் வந்துருக்காங்களா? And then next, exporting a function of a comma b console.log a plus b.
ஓகேவா? எஸ் ஓகே. ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் பார்த்தியா, அந்த மாதிரி தான் கால்குலேட்டர் பார்த்தோம்ல, அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஏ கமா பி கன்சோல் ஆஃப் ஏ ப்ளஸ் பி, அதை எங்கே கூப்பிட்றாங்க, சம் ஈக்குவல்ஸ் டு ரெக்யூர். ஸோ சம் ஆஃப் 2,5. சம்மில் யார் இருக்கா, ஆப் இருக்காங்க, ஆப்பில் யார் இருக்கா, ஃபங்க்ஷன். ஸோ இந்த ரெண்டு பேராமீட்டருக்கு தான் தேவைப்படுதுன்னு தெரிஞ்சுட்டு அதை டேரெக்டாக நான் சம் ஆஃப் 2,5, 2 நேரம் ஏக்கு போவாங்க, 5 நேரம் பிக்கு போவாங்க, 2 + 5 6 7 ஈஸியாக அவுட்புட் வந்துருச்சு. தென் exporting function as a class. Create a file name as app.js, define a function using this keyword and export the function using module.export. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, create a file using module.export and create a file named index.js and import the file app.js to use the exported function as a class. ஓகேவா? நீங்கள் கிளாஸுங்கிறது ஓவராலாக ஒரு ஸ்கூல் பில்டிங்னு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்கூல் பில்டிங்கில் என்னெல்லாம் இருக்கும், நிறைய கிளாஸஸ் தான் இருக்கும், மெயின் கிரவுண்டு இருக்கும், அவ்வளோதான். கிரவுண்டெல்லாம் கணக்கெடுக்காதீங்க, கிளாஸஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிளாஸஸை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரை இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்கூலில் ஃபஸ்ட்டு டு 10th ஸ்டாண்டர்ட் வரை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ பர் இயர்லி ஒரு வருஷத்துக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரை புது ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. கரெக்டாக? நெக்ஸ்ட் இயரில் என்ன நடக்கும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் உள்ளவங்களாம் செகண்டு போவாங்க, செகண்ட் உள்ளவங்க தேர்டு போவாங்க, அப்படியே போய் 10th பிடிச்சவங்க வேறு வெளியே ஸ்கூல் போயிடுவாங்க. அப்போ நெக்ஸ்ட் இயர் வரும்போது திரும்பவும் புது ஸ்டூடெண்ட்ஸ் தான் வராங்க. கரெக்டாக? ஆனால் செகண்ட் இயர் வரனால ஸ்கூல் பில்டிங் எதுவும் மாறுதா, இல்லை கிளாஸ் எதுவும் சேஞ்ச் ஆகுதா? இல்லை. கரெக்டு தானே? அதே இடத்துல தான் இருக்குது, பட் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் மாறிக்கிட்டே இருக்காங்க. கரெக்டு தானே? ஸோ அதே மாதிரி ஒரு கிளாஸில் விச் இஸ் ஒரு ஸ்கூல் பில்டிங்கில், ஒரு ஸ்கூல் தான் நான் ஒரு கிளாஸ்ன்னு சொன்னேன், ஈச் ரூம் ஒவ்வொரு கிளாஸும் தான் ஃபங்க்ஷன் சொன்னேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் இருக்குது பார்த்தியா, அதுதான் மாறிக்கிட்டே இருக்கும். விச் இஸ் ஒரு ஸ்கூலில் கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் வருஷம் வருஷம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அதுக்குன்னு ஸ்கூல் பில்டிங்கோ ஸ்கூலோ மாறாது. ஓகேவா? ஸ்கூல் பெயிண்ட் அடிச்சிருவாங்க அப்படின்னு கேட்டுறாதீங்க, பெயிண்ட் அடித்தாலும் ஸ்கூல் தானே. ஓகேவா? சரி, இப்போ அதே கான்செப்டில் இங்கே என்ன நடக்குன்னா, கம்பெனி ஈக்குவல்ஸ் டு ரெக்யூர் ஆப் ./app இந்த இருக்க ஆப். இதில் நான் என்ன எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபங்க்ஷன் this.name geeks for geek, this.website something, this.info arrow ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயே 2 பேர் இருக்காங்க, 2 பேருக்குள்ளேயே this.infoன்னு ஒருத்தரையும் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன இருக்குன்னா, கம்பெனி நேம் ஈக்குவல்ஸ் டு this.name, அதாவது இதை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். வெப்சைட் இஸ் ஈக்குவல் டு this.website, வெப்சைட்டுங்கிறத பிரிண்ட் பண்ணேன். அதாவது 2 வேரியபிளை திஸ்ன்னு சொல்லி கிரியேட் பண்ண திஸ்ஸை நான் டேரெக்டாக இன்ஃபோக்குள்ளே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இது ஒரு கான்செப்ட். சரி, இவ்வளோ நடந்த இந்த எக்ஸ்போர்ட்டை ஃபர்ஸ்ட் கம்பெனி இஸ் ஈக்குவல் டு நியூ கம்பெனி அப்படின்னு சொல்லுங்க. அதாவது இந்த ஃபங்க்ஷனையே இதுதான் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒவ்வொரு ஈச்சில் இருக்கிற ரூமோட ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ரூமையே ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஏ அப்படின்னு சொல்லி இதை கூப்பிட்டுருக்கேன். அதனால தான் ஃபஸ்ட்டு கம்பெனி. ஸோ ஃபஸ்ட்டு கம்பெனி இஸ் ஈக்குவல் டு இவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லிங்க. ஸோ அதனால தான் நியூ கம்பெனின்னு சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஏங்கிறது புது கிளாஸாக தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் பியோ இல்லை செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஏயோ வந்து இன்க்ளூட் ஆகக்கூடாது. அதனால் தனி யூனிக்கான கிளாஸாக மாறதுக்காண்டி தனியாக அந்த ஃபங்க்ஷனை நான் அப்படி கூப்பிட்டுருக்கேன். இது இந்த கம்பெனியை. ஸோ அதனால தான் நியூ கம்பெனி அப்படின்னு கூப்பிட்டுருக்கேன். தென் செகண்ட் கம்பெனி ஈக்குவல்ஸ் டு செகண்ட் நியூ கம்பெனின்னு தான் சொல்லணும். அப்போ தான் அது வேறு வேல்யூவை ஜென்ரேட் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ கம்பெனியை கூப்பிட்டாச்சு, கம்பெனிக்குள்ளேயே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா? அதனால ஃபஸ்ட்டு கம்பெனி டாட் இன்ஃபோ. இங்கே எப்படி நம்ம இதில் ஏதோ ஒன்று கூப்பிட்டோங்க. எஸ், கம்பெனி டாட் நேம்னா என்ன அர்த்தம், இந்த இதில் இருக்கிற கர்லி பிரஸ் ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற நேமு, ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற வெப்சைட், கம்பெனி தான் ஆப்பு. ஸோ இந்த ஆப்பில் இருக்கிற இந்த ஃபைலில் இருக்கிற நேம் தான் யார் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த ஃபைலில் இருக்கிற எல்லாமே கம்பெனின்னு நீ சொல்லிட்டேன். ஆனால் அந்த ஃபைலை நீ தனியாக ஃபஸ்ட்டு ஒரு ரூமுக்குன்னு ஜென்ரேட் பண்ணுறதுனால நியூ கம்பெனின்னு சொல்லி அதை ஃபஸ்ட் கம்பெனின்னு அசைன் பண்ணிடுவேன். அசைன் பண்ண அந்த கம்பெனியை கூப்பிட்டு இந்த இன்ஃபோவை கால் பண்ணுறேன். இந்த இன்ஃபோக்குள்ளே யார் இருக்கானா this.name, this.website அப்படிங்கிற அவுட்புட் பிரிண்ட் ஆகும். அண்டர்ஸ்டுட்டா உங்களுக்கு எல்லாத்துக்கும்? திரும்ப எதுவும் நடத்தணுமா?
ஃபசிலாக்கு ஓகே, இந்த அஷ்னாவும் ஓகே. ஒரு டவுட். சொல்லுங்க. இந்த கால்குலேட்டர் இது சொன்னீங்கல்ல, அந்த இதுல எக்ஸ்போர்ட் டாட் ஆட்னு சொல்லி தானே அது கீழே வந்து கால் பண்ணியிருந்தோம். எக்ஸ்போர்ட் டாட் ஆடா, இருங்க ஒரு நிமிஷம். ஆமா, கீழே வந்து மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட்ஸ் எப்பனாலும் போடலாமா? அதான் இப்போ ஆடுங்கிறது ஒரு சின்ன வேரியபிள் தான், ஓகேவா? அந்த வேரியபிள்குள்ள யார் இருக்கா, ஒரு சின்ன ஃபங்க்ஷன், ஓகேவா? இதுல நீ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு வேரியபிளையும் ஒரு வார்த்தை ஒரு நம்பரை தான் நீ ஷேர் பண்ண போற, ஓகேவா? விச் இஸ் லோக்கலா, அதனால தான் இது லோக்கல் மாடியூல்ஸ்னு பேர் வச்சாங்க, ஓகேவா? ஆனால் இந்த இடத்துல மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு போட்டேன்னா ஒரு எக்ஸ்பிரஸ் உன் சர்வர் வந்து இங்கேயும் ஒர்க் ஆகலாம், இன்னொரு இடத்துலையும் ஒர்க் ஆகலாம், ஓகேவா? விச் இஸ் உன் லேப்லையும் யாராவது அவுட்புட் பார்க்கலாம், இன்னொருத்தர் லேப்லையும் அவுட்புட் பார்க்கலாம். அப்போது அந்த அவுட்புட் வந்து டிரான்சாக்ஷன் ஆகிட்டே இருக்கணும். இந்த ஃபைல்லேருந்து அந்த ஃபைலுக்கு கரெக்டாக போகணும், அந்த ஃபைல்லேருந்து இன்னொரு ஃபைலுக்கு கரெக்டாக போகணும், அப்படிங்கிற டிரான்சாக்ஷன் கரெக்டாக நடக்கணும். அதனால தான் மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட்ஸ்னு தெளிவாக சொல்லுவாங்க. ஓகேவா ஃபாத்திமா? ரைட், ஓகே. ஸோ ஓவரால் அண்டர்ஸ்டாண்டா எல்லாம் ஓகே தானே? ஐ தாட் பிபிடி இஸ் ஓவர், ஆல் ஓவர் தானே? உங்களுக்கு எல்லாம் புரியுதுல்ல? ஃபசிலா ஓகே, ஓகே சூப்பர். சரி, இப்போ சர்வர்னா என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டால் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? முடிஞ்சா 3 மெம்பர்ஸும் ஈச்சா மைக் ஆன் பண்ணி சொல்லுங்கள், ஆர்எல்ஸ் எதை முடிஞ்சா டெக்ஸ்ட் பண்ணுங்க. சர்வர்னா என்ன பொதுவாக? சர்வர் அப்படின்னா நான் டைம் தான் 2 மினிட்ஸ். டேட்டாபேஸ்க்கும் கம்யூனிகேட் பண்றதுக்கு சர்வர் இருக்கு. என்னங்க திரும்ப சொல்லுங்க. ஃப்ரண்ட் எண்டுக்கும் டேட்டாபேஸ்க்கும் கம்யூனிகேட் பண்றதுக்கு நடுவுல சர்வர் இருக்கு. ஓகே சூப்பர். அண்ட் தர்ஷனா செட் கம்யூனிகேட்டர் பட்டன் ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் communication function front end and DB. Okay, Fatima and Dashna is same answer. Good. Between. Okay, super. Fazila? மீடியேட்டர்னா எப்படி சொல்றீங்க? சேம் அதே தானே, நடுவில் ஒருத்தரா இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன், ஓகேவா? ஓகே சூப்பர். ஸோ உங்களை பொறுத்தவரை இப்போ சர்வர்னா எப்படி சொல்லிட்டீங்க, ஃப்ரண்ட் எண்டுக்கும் டேட்டாபேஸ்க்கும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நடுவராக மீடியேட்டராக இருக்கிறவர் தான் சர்வர் அப்படின்னு அனலைஸ் பண்ணுறீங்க, ஓகேவா? இப்போது இது ஆக்சுவலாக நான் இப்போ சொல்கிறது அட்வான்ஸ் கான்செப்ட் தான், ஓகேவா? நீங்கள் லேட்டராக ப்ராஜெக்டில் பார்ப்பீங்க, அது வர நியர்லி ஒரு 4 to 5 பிபிடிஸ் ஆஃப்டர் தான் நீங்கள் அதை பார்ப்பீங்க, ஓகேவா? இருந்தாலும் நான் எப்பவுமே சொல்லிக்கிறேன், நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்டோரி லைனாக, சரியா? ஸோ இப்போது இது ஃப்ரண்ட் எண்ட்னு வச்சுக்கோங்க. நான் ஒவ்வொரு ஆரோ மார்க் காமிங்க. இந்த இடத்துல ஒரு ஃப்ரண்ட் எண்ட் இருக்குது, இவர் சர்வரு, இவர் டேட்டாபேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, சரியா? ஒரு லாகின் பேஜ். ஸோ இன்ஸ்டாகிராம் லாகின் பண்ணுறீங்க, ஃபஸ்ட் டைமாக நீங்கள் இன்ஸ்டாகிராமாக வரீங்க. அப்போ வந்தோடனே என்ன கேட்கும்னா, உங்கள் மெயில் ஐடி, யூசர் நேம், பாஸ்வேர்டு 3 இது கேட்குது. மெயில் ஐடி, யூசர் நேம், பாஸ்வேர்டு. ஃபஸ்ட் டைமாக இருக்கீங்க. மெயில் ஐடி கண்டிப்பாக புதுசாக தான் இருக்கும், எல்லாரும் வச்ச மாதிரி இருக்காது. ஸோ அதனால மெயில் ஐடி புதுசு டைப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் யூசர் நேமுமே நீங்கள் வந்து யாரோடதையோ வச்சுருந்தா அது என்ன சொல்லுவோம், ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், வேறு ஏதாவது பேர் வைங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ திரும்ப நம்ம என்ன செய்வோம், பேரை வச்சுட்டு _ இல்லை நம்பர் ஏதாவது போட்டு புதுசாக வைப்போம், ரைட்? அதுவும் டைப் பண்ணிட்டேன், வெரிஃபை ஆகிட்டு. 3வது பாஸ்வேர்டு, அது நம்ம இஷ்டம் தான், என்னன்னாலும் வைக்கலாம், வச்சுட்டு அதையும். இப்போ நான் சப்மிட்டுன்னு கொடுக்குறேன், சர்வர் வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு போகும். அதாவது நீ சப்மிட்டும் கொடுத்தோன்னா சர்வர் வந்து கெட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அப்படி ஏதோ வருது நம்மக்கிட்ட 3 பேர் வராங்க அப்படின்னு சர்வர் வந்து எடுத்து பார்க்கும், யாரெல்லாம்னா இமெயிலு, யூசர் நேமு, பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி. எஸ்கியூஎல்னால் என்ன 3 பேருக்கு தெரியும்ல? எஸ்கியூஎல் எஸ் ஃபாத்திமா, தர்ஷனா. ஸ்ட்ரக்சர்டு கொலி லாங்குவேஜ். ஸோ ஸ்ட்ரக்சராக ஒருத்தரை உட்கார வைக்கிறது, ஓகேவா? ஸ்ட்ரக்சரில் வைக்கிறதுல ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் டேபிள் தான். ஸோ இப்போது டேட்டாபேஸ் எஸ்கியூஎல்லாக இருந்துச்சுன்னா டேபிள் இருக்குது. இங்கே டேபிளில் காலம் நேம், இமெயில், யூசர் நேம், பாஸ்வேர்ட் அப்படின்னு இருக்குது. இப்படி லட்சக்கணக்கான டேபிள் இருக்கும். டேபிளோட ரோஸ் வந்து கணக்கே இல்லாமல் இருக்கும்.
நிறைய இப்போதைக்கு சும்மா சரியா. ஏன்னா இன்ஸ்டாகிராம் நம்ம மட்டுமா யூஸ் பண்ணுறோம் இல்லை, நிறைய பேர். ஸோ சர்வர் வந்து வாங்கிட்டு 3 பேர் புதுசாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த 3 பேரை என்ன செய்யணும்னா நேராக போய் டேட்டா பேஸ் அந்த டேபிளில் இமெயில் இருக்கிற இடத்துல இமெயில், யூசர் நேம் இருக்கிற இடத்துல யூசர், பாஸ்வேர்டு இருக்கிற இடத்துல பாஸ்வேர்டு நீட்டாக போட்டு வச்சிடும். ஓகேவா? அப்போது 3 பேர் வச்சோம் ஈஸியாக காலமில் போட்டுட்டு, இப்போ ஃபாத்திமா ஃபஸ்ட் டைமாக என்ட்ரு ஆனதை இப்படி சர்வர் ஒர்க் பண்ணி வச்சுருக்கு. தர்ஷனா ரெண்டாவது தடவை விச் இஸ் செகண்ட் டைம். ஃபஸ்ட்டு ஃபாத்திமா பண்ணாங்க, ரெண்டாவது தர்ஷனா பண்ணுறாங்க. தர்ஷனா இப்போ என்ன சேம் அதே மாதிரி புதுசாக வராங்க. வரும்போது என்ன ஆகும், திரும்ப சர்வர் 3 பேரை வாங்கி திரும்ப டேட்டா பேஸில் போடும். ஓகேவா? அடுத்து ஃபசிலா புதுசாக போடுறாங்க, திரும்ப ஃபசிலாக்குள்ளதை வாங்கி டேட்டா பேஸில் போடும். அப்போது கவுண்ட் படி பார்த்தா 3 பேர் டிபியில் வந்திருக்கு. இதில் ஃபஸ்ட்டு பண்ணது யார்? ஃபஸ்ட்டு லாகின் பண்ணது யாருன்னு சொன்னேன்? ஃபாத்திமா. ஓகேவா? ஸோ ஃபாத்திமா தான் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணாங்க. அப்போது எஸ்கியூஎல்ல வந்துட்டு ஐடின்னு ஒன்று வந்துடும். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக வராது, நம்ம தான் வைக்கணும். ஸோ அதை என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்தவங்க ஃபாத்திமா அப்படின்னு சொல்லி ஐடி 1ன்னு ஜென்ரேட் ஆகும். நெக்ஸ்ட்டு தர்ஷனா வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஐடி 2, மூணாவது யாரும் வந்தா ஃபசிலா வந்தனால ஐடி 3ன்னு கன்வெர்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ 1 2 3 ஐடி கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இது நார்மலான லாகின். இங்கே இப்படி ஒரு வேல்யூவை சர்வர் வாங்கிட்டு போய் தூக்கி போடுதில்ல, புதுசாக வாங்கி புதுசாக இன்சர்ட் பண்ணுதில்ல, இது யார் மூலியமா பண்ணும் அப்படின்னா இந்த ஏபிஐ கால் எப்படி நடக்குன்னா போஸ்ட் ஏபிஐ கால். ஓகேவா? இதுக்கு தான் போஸ்ட்னு நடக்கும். நோட் பண்ணிக்கோங்க, புதுசாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இப்போது ஃபாத்திமா லாகின் பண்ணிட்டாங்க புதுசாக. ஃபாத்திமாவோ தர்ஷனாவோ வசீலாவோ 3 பேர் லாகின் பண்ணிச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, லாக் அவுட் பண்ணிட்டாங்க இன்ஸ்டாகிராமை, திரும்ப ஃப்ரண்ட் எண்ட் வராங்க. ஓகேவா? திரும்ப தர்ஷனா லாகின் பண்ணுறாங்க. அப்போது வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் மட்டும்தான் கேட்கும், இமெயில் கேட்காது. ஏன்னா புதுசாக வரல, நீங்கள் ஆல்ரெடி வரீங்க. அப்போ ஆல்ரெடி வரும்போது இப்போ என்ன செய்யும், உங்களுக்கு எனி கெஸ் இருக்கா? பொதுவாக லாஜிக்கலாக இன்ஸ்டாகிராமில் என்ன நடக்கும்னு நீங்கள் சொல்லுங்களேன். யாராவது ஒருத்தர், நீங்கள் திரும்ப லாகின் பண்ணுறீங்க ஆல்ரெடி, என்ன வரும்? ரிட்ரீவ் பண்ணும் டேட்டாவை. ரிட்ரீவ்னா கொஞ்சம் எக்ஸ்பிளைன்டாக சொல்லுங்களா ஃபசிலா? லைக் நம்ம ஆல்ரெடி ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டோம்லன்னா, ஸோ அது எக்ஸிஸ்டிங்கா இருக்கு. ஸோ ஆல்ரெடி இருக்கிற அக்கவுண்ட்டை நமக்கு திரும்ப எடுத்து தரும் இருக்கிற டேட்டா பேஸ். எஸ், அதே தான். ஃபசிலா ஈக்குவலாக சூப்பராக ஆன்சர் பண்ணாங்க. எஸ், கரெக்ட். ஓகேவா? தர்ஷனா ஃபாத்திமா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா கேட்டுருங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன நடக்கு, திரும்ப எடுத்துட்டு வருது. ஓகேவா? அப்போது சர்வர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா போய் டேட்டா பேஸில் போய் ஒருத்தன் இந்த மெயிலு ஃபாத்திமாவோட மெயிலும் ஃபாத்திமாவோட யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கரெக்டா அப்படின்னு செக் பண்ணிட்டு வரும். இதுதான் ப்ராசஸ். ஓகேவா? செக் பண்ணிட்டு அப்படின்னா ஆமாப்பா இவன் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் இருக்கான், அதனால அவன் ஐடி தான் இது, நீ உள்ள அவனை அனுப்பிவிடு அப்படின்னு சர்வர் வந்து ஃப்ரண்ட் எண்டை சொல்லி அனுப்பிவிட்ரும். ஓகேவா? இதில் இதுதான் ப்ராசஸ் சொன்னேன், ஆனால் அஃபிஷியலாக பார்த்தா இது ப்ராசஸ் கிடையாது. சர்வர் போய் டிபியில் போய் செக்கே பண்ணாது. சர்வர் டிபிக்கே போகாமல் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடும், நீ தான்ப்பா உள்ளே போ அப்படின்னு சொல்லிடும். எப்படி ஆன்சர் பண்ணுன்னா ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் சர்வர் இவங்களுக்கு நடுவுலையே ஒருத்தர் இருப்பார். யாருன்னா மிடில் வேர். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. இதை நான் சொல்லியிருக்கேனான்னு தெரியல. மிடில் வேர்னு ஒருத்தர் உண்டு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு பேரே என்ன இருக்குது, மிடில் வேர். அதாவது மிடில் இருப்பார். இந்த மாதிரி ஃப்ரண்ட் எண்ட் வந்து எதையாவது அனுப்புதுன்னு வை, இப்படி கரெக்டா என்னோட பழைய ஆள் தான், இன்ஸ்டாகிராமோட பழைய ஆள் தான் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் அனுப்புகிறாருன்னு வை. அவர் நேராக போய் மிடில்வேர் என்ன பண்ணுவாரா, டேரெக்டாக டிபியிலே ஒரு கனெக்ஷன் வச்சுருப்பாரு. ஓகேவா? டக்குன்னு இங்கேருந்தே பார்த்து தம்பி நீ தான்ப்பா, நீ உள்ளே போ, இன்ஸ்டாகிராம் நீ பழைய லாகின் தான், ஃபாத்திமா ஆல்ரெடி இருக்கிறாங்க, ஸோ நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு மிடில்வேரே உங்களை அனுப்பிவிட்ரும். அப்போது அந்த இடத்துல சர்வருக்கும் டிபிக்கும் வேலையே இருக்காது, மிடில்வேருக்கு தான் வேலை இருக்கும். ஓகேவா? இதனால நம்மளுக்கு என்ன நடக்கும்னா ஸ்பீடு வந்து மாறும். இப்போது ஃப்ரண்ட் எண்டில் வந்து நீ கேட்குற ஒரு விஷயத்த அது சர்வர் வாங்கி சர்வர் போய் டிபிகிட்ட கேட்டு டிபி அதுக்கப்புறம் சர்வர்கிட்ட திரும்ப சொல்லி சர்வர் திரும்ப வந்து டிபிகிட்ட இவர் தான்ப்பா சொன்னாருன்னு அப்படின்னு ஃப்ரண்ட் எண்டில் அவுட்புட் வர்றதுக்கு ஒரு ப்ராசஸ் டைம் எடுக்கும். ஓகேவா? இந்த ரொட்டேஷனுக்கு போகாமல் டேரெக்டாக சர்வரும் ஃப்ரண்ட் எண்டுக்கும் நடுவில் மிடில் வேர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தே இந்த ஒர்க்கை பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதனால தான் இது மிடில் வேர்னு பேர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் மிடில் வேரை பண்ணி கொடுத்துரும். அண்ட் தென்
இந்த மிடில்வேர் ஏன் நடுவில் இருக்குன்னா போய் செக் பண்ணும், விச் இஸ் வெரிஃபிகேஷன். இதுக்கு தான் ஆத்தென்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் இன்னொரு பேர் ஆத்தென்டிகேஷன் சொல்லுவாங்க. அதாவது நீ அனுப்பின மெயிலையும் நீ அனுப்பின பாஸ்வேர்டும் கரெக்டா அப்படின்னு ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணுது பார்த்தியா, அதுதான். சரியா? அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுங்கிறதுலாம் நீங்கள் ஃபியூச்சரிஸ்டிக்காக லேட்டராக படிப்பீங்க. பட் இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் இப்போ ஒரு சொன்னோம்ல ஒரு ஸ்டோரி லைன், இந்த ஸ்டோரி லைனை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சும்மா இருக்கிற நேரம் உங்கள் மைண்டுக்குள்ளேயே சில இதை யோசிச்சு பாருங்க. ஓகேவா? ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து எப்படி சொல்லலாம், நீங்களாவே ஏதோ ஒரு லாகினை பார்க்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் புதுசாக ஒரு ஆப்போ, இல்லை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்க வெப் ஆப்போ யூடியூப்போ எதையாவது ஒன்று யோசிச்சு பாருங்கள். பேக் எண்டு சர்வரோட கனெக்ட் பண்ணி பாருங்கள், இப்படி தான் ரன் ஆகுதா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அதுவே உங்களுக்கு ஒரு விஷயத்த கற்றுத்தரும். இல்லை என்னால் யோசிக்க முடியல, எனக்கு ஏதோ ஒரு டவுட் இருக்குது, நான் நினைக்கிறது தப்பாக சரியான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் குரூப்பில் கேளுங்க, நான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கும் நான் ஆன்சர் பண்ணுவேன். ஏன் நான் அதை சொல்ல விரும்புகிறேன்னா, உங்கள் மைண்டு வந்து இதில் அப்டேட்டடாக இருக்கணும். விச் இஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, வெப் டெவலப்பராக ஆகணும், நான் சர்வர் ரிலேட்டடாக நல்லா ஒர்க் பண்ணணும், பேக் எண்ட் டெவலப்பர் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதில் ஒரு ஸ்டெப் ஆஃப் வியூ நீங்கள் எப்பவுமே வச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? சின்ன வயசுலேருந்து இப்போ இருக்கிற வயசு வரை நம்ம பேச கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? சின்ன வயசுலேருந்து எதையா பார்த்து பேசிக்கிட்டே இருப்போம், யாராவது பேசுகிறத பார்த்து பேசுவோம், படங்களை பார்த்து படத்தில் என்ன டைலாக் பேசுவோமோ அதையே நம்ம பேசி பழகும். அப்படி பேச தான் பேச்சு திறமைகள் இவ்வளோ தூரத்துக்கு வந்துச்சு. கரெக்டு தானே? அதே மாதிரி இந்த மாதிரி ப்ராசஸை தெரிஞ்சு நல்ல ட்ரெயின் ஆகணும்னா அதை பற்றின தாட் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ரிலாக்ஸாக இருக்கும் போதே நீங்கள் திங்க் பண்ணுங்கள். ஏதோ ப்ரெஷராக திங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே வராது. ஓகேவா? அந்த வேவில் திங்க் பண்ணி பாருங்கள். எனி டவுட்ஸ்னால் கேட்கலாம். ஸோ இது ஒரு பேசிக் அக்னாலஜ்மெண்ட்டாக வச்சுக்கோங்க, which is not comes under any portion. ஓகேவா? சரி, ஸோ செஷன் இஸ் ஓவர். இன்னைக்கு உள்ள கிளாஸில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, ஆல்ஸ் மைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சர்வரை பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும், அடிஷ்னலாக பார்க்கணுன்னா கூட நீங்கள் எங்கள் குரூப்பில் ரெஃபர் பண்ணலாம், பார்க்கலாம். ரைட்டா? சரி, ஓகே. ஸோ இட்ஸ் ஓவர்.